சான்றோருக்கும் என்ன போன்றோருக்கும் வணக்கம். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது செல்லும் என தற்போது தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. தபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. உலகத்திலே இப்படி ஒரு கேவலமான முதலமைச்சரை நான் பார்த்ததே இல்லை. பெரம்பலூரில் நான் போகும்பொழுது போலீஸ்காரங்க சார் அங்கே கூட்டமாக இருக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்களாம். மக்களை சந்திக்கிறதுக்காக அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். குழப்பத்தில் பிறந்தவனே. விஜய் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அறிவுன்னு ஒன்று இருந்தால், ஞாபகத்தின் ஒன்று இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பெரம்பலூருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 11 மணிக்கு வந்தீங்க. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, அது தெரியுமா? அறிவு இருக்கா? 10 மணிக்கு மேலே வந்துவிட்டு 11 மணிக்கு மேலே வந்தவங்கள போலீஸ் உங்களை வர வேணான்னு சொல்ல சார், வரக்கூடாதுன்னு தடுத்து துரத்தி விட்டுருக்காங்க. அப்படியா? நீங்கள் ஒருவேளை சமயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கரூருக்கு முன்னாடி பெரம்பலூரில் நீங்கள் பல பேர்த்த கொண்டிருப்பீங்க. விஜய் அவர்களே, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் சொல்லு. இங்கே நடந்த சோதனையை தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்ணுறேன். அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். யாரும் இல்லாத தலைவராங்க. அந்த புக்ல இருந்த லைட்ட போட்டு அந்த பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்களை அங்கங்க பாக்குறவங்க பாத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்க போய் நின்னுட்டு லைட்ட போட்டதுனால தான் நிற்கிறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க, பார்க்க முடியல அத்தனை பேருங்க. அந்த முக்குல லைட்ட போட்டுருக்கலாம்லங்க. என்னங்க குறைஞ்சு போச்சு? அந்த முக்குல லைட்ட போட்டுருந்தா கேரவனுக்குள்ள இருக்க லைட் தான் சொல்றேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க. எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யாரு என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். ஓடினே இருக்கிறார். யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என தாவேக அரசு சூளுரைத்துள்ள நிலையில் கேரள தமிழக எல்லையில் உள்ள புளியரை சோதனை சாவடியில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு லாரிகளுக்கு தமிழக அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஒரு வாகனத்திற்கு 200 ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வரை தமிழக அதிகாரிகளால் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக மலையாள ஊடகம் புலனாய்வு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வந்துள்ளது. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. விஜய் கட்சியில இருந்துங்க லாரியில டிராக்டர்ல மண் அடிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் கட்சியில இருந்து பணம் கேட்டுட்டே இருக்காங்க. வந்து ராகுல் என்ற பையன் வந்து டிவி கட்சி இருக்காங்க. நான் வந்து புதுசா வந்து நிர்வாகத்துல வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு வந்து நீ பணம் கொடுத்தா வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா நான் மறக்காங்க. வேலூர் மாவட்டம் கனியமாடி பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு முரட்டியதாக தாவேகா நிர்வாகிகள் மீது புகார் எழுந்துள்ளது. கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அரசு தரப்புல வந்து அட்வொகேட்ஸ் போடுறதுக்காக
தாவேகா நிர்வாகிகள் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல வந்து இந்த லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிறவரு கூட தாவேகாவினுடைய நிர்வாகி அவரும் வந்து பணம் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெறுவதாக தாவேகாவை சேர்ந்த வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லி இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா. உண்மை சாரி கேட்பேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். ருக்கோ ஜரா சபர் கரோ. அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன் எல்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். ஏமாத்துற வேலை இது. ஆமா ஆமா, எல்லாருக்கும் தரேன்னா நம்பி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும்ட்டு. இப்ப என்னன்னா இவங்களுக்கு தான் தருவேன், அவங்களுக்கு தரமாட்டேன்னா அது என்ன? அதெல்லாம் ஏமாத்துற வேலை தான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இவ்வளவு வலி, இவ்வளவு காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? கரூர்ல இறந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க போறோம். ஏங்க, இதே சினிமா முகத்துல இதே நடிகரை பார்க்க போறன்ற பேர்ல விக்கிரவாண்டிலையும் சிலர் உயிரிழந்தாங்க. சேலம், மதுரை மாநாடு, இங்கேயும் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அட, இப்போ அமோனியா பாதிக்கப்பட்டு 20 பேர்பட்டவங்க உயிரிழந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்காம கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அரசு வேலை கொடுக்குறீங்களே, என்ன கதை இது? அது கரூர்ல தான் இப்ப இடைத்தேர்தல் வருது. அந்த ஊர்ல இடைத்தேர்தல் வந்திருந்தா அவங்களுக்கு யாருக்காவது அரசு வேலையை கொடுத்து யாரையாவது கலெக்டர் ஆக்கி வச்சிருக்கலாம். என்ன தெரியுது, அவங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கரூர்ல 41 பேர் இருந்தானுங்களா, அவங்க அரசு வேலையா? அதான் சொல்றேன், பொது வேலைக்கு போய் சேர்த்தா, பொது வேலைக்கு போய் சேர்த்துட்டா கூட பரவாயில்ல. சுதந்திர போராட்ட வீரரு ராணுவத்துல போய் சேர்த்தா அந்த மாதிரினா பரவாயில்ல. ஒரு போலீஸுக்காரன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு காட்சி மீட்டிங் வரான், அங்க வந்து வரான், அவனுக்கு அரசு வேலைடான்றான். இது எந்த விதத்திலயா நியாயம்? நாடி அங்கேயா போகுது? விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த ஜாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எஸ்பி ஆபீஸ்ல இளநிலை பணியாளராக போட்டு கொடுத்துருக்காங்க. காவல்துறையில். நான் 10th. ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் கடுமையா படிச்சிட்டு இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வழங்கினா படிக்கிற அத்தனை நபர்களும் என்ன இழுச்ச வாயனா? ஏன்னா அவங்க எல்லாம் லூசமா என்ன சும்மா படிச்சுட்டே இருக்கணுமா? 3-4 வருஷம் அவங்க மாங்குன்னு படிப்பாங்க, அத்தனை புத்தகத்தை படிப்பாங்க. இந்த ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்ச நபர்களுக்கு ஒண்ணு இல்ல, 32 நபர்களுக்கு அரசு பணி. இது என்னங்க நியாயம்? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு எல்லையில ராணுவ பணியில ஈடுபட்டு போர்ல ஈடுபட்டு இறந்து போன நபர்களுக்கு அரசு பண்ணினா ஓகே. அது மட்டும் இல்லாம ஒரு காவல்துறையில நிறைய பணிகள் ஈடுபட்டு அதுல அந்த குடும்பத்துல இறந்து போறாங்க, அது அரசு பண்ணி அப்படினாலும் ஓகே. இந்த மாதிரி விஷயத்துல ஓகே. ஒரு கட்சி மாநாடு, ஒரு பிரச்சாரம், ஒரு பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் வராரு, விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல வராங்க எல்லாருமே. வந்து அந்த கூட்ட நெரிசல் உருவாகுது. அந்த கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்து போறாங்க. அந்த விஷயத்தை எடுத்துட்டு அந்த கட்சி சார்பாக கட்சிக்கு வந்து உயிரிழந்து போன நபர்களுக்கு அதுல 32 நபர்கள் குடும்ப உறுப்பினர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அரசு பண்ணி கொடுக்க போறோம், கவர்மெண்ட் ஜாப் நாங்க வழங்க போறேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். சார் ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லயும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான்.
ஓ, அப்போ அவ்வளோ வழியோட தான் அன்னைக்கு மலேசியால போயிட்டு கச்சேரின்னு டான்ஸ் ஆடி இருந்தீங்களோ? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. சட்டப்பேரவையில கதவெல்லாம் மூடிட்டு தான் பேச போறீங்களா? வாயத்தரங்கன்னு சொல்றது உங்களை தான் வாயத்தரங்கன்னு சொல்றோம். தண்ணி இல்ல, எந்த தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. நாங்க உங்களை மேட்டூர் அணை திறந்து விடுறதுக்கு உங்க தத்தை முடிச்ச ஆட்சியில தண்ணி கிடையாது. இந்த தண்ணி கடன்ல சிறப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதனால வாய தொடங்க சிஎம் சொல்றாங்க. சட்டப்பேரவையில கதவெல்லாம் மூடிட்டு தான் பேச போறீங்களா? உங்க ஆட்சியில சொன்ன 717 கடையில மூடி திரும்பியும் திறந்துட்டீங்க. அப்ப இங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அகில இந்தியாவிலேயே 3வது பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் பல்கலைக்கழகம். இந்த அண்ணாமலை நகர் பல்கலைக்கழகத்துக்கு எதிர்த்தாப்புலயே ராஜா முத்தையா அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே இருக்கும் போதே நீங்க இங்க பக்கத்துல மூடுற மாதிரி மூடி கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அடிச்சேன்னு வச்சுக்க மரியாதை ஓடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.